மொபைலில் க்ரீன் லைன் இஷ்யூ சாஃப்ட்வேரால் வருதா இல்லை ஹார்ட்வேரால் வருதா? இதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மொபைல் ஷாப் ஓனர், சர்வீஸ் பண்ணுறவங்க, கன்சியூமர் இவங்க 3 பேர்கிட்டையும் இதோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்கலாம். ஹாய் பாய். வா இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். மொபைல் ஃபோனில் க்ரீன் லைன் இஷ்யூ வருது இல்லையா? அது எப்படி வருது? அதான் என்ன மாடல்லாம் வருது? ஓப்போ வருது, ஒன் ப்ளஸ் வருது, சாம்சங் ரொம்ப மேஜராக வருது. சாம்சங் இதுக்கு காரணம் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்டேட் பண்ணலைனாலும் வருது, ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னா கூட வருது. இது எக்ஸாக்டான காரணம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. ஆனால் அப்டேட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணாதவங்களுக்கும் இது வருது. ஏன்னா நான் சேல்ஸ் பாயிண்டில் இருக்கேன். கண்டிப்பாக இதை பண்ணாத ஜென்யூன் கஸ்டமருக்கும் வருது. ஆனால் அப்டேட்டு சொல்லி இதை இது பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். இல்லை, இந்த க்ரீன் லைன் இஷ்யூ மற்ற ஃபோன்லேயும் வருது இல்லை? கண்டிப்பாக வருது. ஓப்போ, விவோ, சாம்சங், ஒன் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே வருது. இது சாஃப்ட்வேர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிஸ்பிளே வருது. அதில் லைன் வராது. அது க்ரீன் டிஸ்பிளே மொத்தமாக டிஸ்பிளே மொத்தமாக போயிடும். சரி, இது சாஃப்ட்வேர் இஷ்யூ நினைக்கிறீங்களா இல்லை ஹார்ட்வேர்?